ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிಗೆ ஸ்ரீ மன சிக்ஷா படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு 9வது ஸ்லோகம். மத ஈஷா நாதத்வே விரஜ விபீன சந்திரம் பிரஜவனேஸ்வரிம் தன் நாதத்வே தத் அதுல சகித்வே தூ லலிதாம் விஷாகாம் शिक्षाली वितरण गुरुत्वे प्रियसरो गिरीन्द्रौ तत्प्रेक्षा ललिता रतिदत्वे स्मरमनः. ஓ மனசே, கிருஷ்ணன்ಗೆ தியானம் பண்ணு. யார் பிருந்தாவனத்துக்கு சந்திரன் போல இருக்காங்க. நம்ம நாயகி ஸ்ரீமதி ராதாராணிಗೆ தியானம் பண்ணு. ராதாராணி கிருஷ்ணருக்கு அனுபவி ரொம்ப நெருக்கமான ஒரு பெண்ணு. ஸ்ரீமதி லலிதா தேவிக்கு தியானம் பண்ணு. அவர் போல ஒரு சखी ஃப்ரெண்ட் ராதைக்கு வேறு யாரும் கிடையாது. ஸ்ரீமதி விஷாகா சఖிக்கு தியானம் பண்ணு. இந்த பிரேமத்தின் விஷயத்தில் அவள் குரு போல இருக்கான். ராதா குண்டு கோவர்தனத்துக்கு தியானம் பண்ணுங்க. அவங்களும் நமக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு தரிசனம் அனுபவ கொடுப்பாங்க. ஸ்ரீல பக்திவினோத் டாக்கூர் பஜன தர்ப்பணா சொல்லி தனக்கு ஒரு என்ன சொல்றது பொருளூரில் எழுதிட்டு இருக்காரு. இந்த ஸ்லோகத்திலே ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஒரு சாதகன் ஒரு பக்தனுக்கு ராகானுக பக்தி சொன்னா என்ன, மாதுரிய ரசம் சொன்னா என்ன, இதில் நமக்கு ராதா கிருஷ்ணருக்கு எப்படி சம்பந்தம் இருக்கும் இந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல பிரஜ விபீன சந்திரம் ஸ்மரா, கிருஷ்ணன்ಗೆ தியானம் பண்ணுங்கோ. அவனு பிருந்தாவனத்துக்கு பிரஜத்தின் சந்திரன் போல இருக்கான். ಇದಕ್ಕೆ ಭಕ್ತಿವಿನೋದ್ ಠಾಕೂರ್ ಶ್ರೀಲ ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿಗೆ ಮುಕುಂದ ಮುಕ್ತವಾಲಿ ಸ್ತವ சொல்லி ஒரு பிரார்த்தனை உள்ள 2 ஸ்லோகம் ஸ்தவமாலால உள்ள 2 ஸ்லோகம் கொடுத்துட்டு இருக்காங்க. நவ ஜலதர வர்ணம் சம்பகோத்பாசி கர்ணம் விகசித நளினாஸ்யம் விஸ்ஃபுரன் மந்தஹாஸ்யம் கனகருச்சி துகுலம் சாரு வர்ஹாவச்சூலம் கமபி நிகில சாரம் நவமி கோபகுமாரம். அவனுக்கு வண்ணம் புது மேகம் போல இருக்கு. அவனுக்கு செவி சம்பகப்பூ போல இருக்கு, செம்பகப்பூ. அவனுக்கு சிரிப்பு ஒரு குளத்தில் உள்ள தாமரை பூ இப்படி இதாக இருக்குது, அது போல இருக்கு. அவனுக்கு வெளிச்சம் தங்கம் போல இருக்கு. தலையில் மயில்பிள்ளிகளை வச்சிருக்கான். அந்த கோபகுமாரன் கிருஷ்ணனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த முழு சிருஷ்டிக்கு சாரம் போல இருக்கான். முகஜித ಶರದಿಂದು ಕೇಲಿ ಲಾವಣ್ಯ ಸಿಂಧು ಕರ ವಿನಿಹಿತ ಕಂದೂರ್ ವಲ್ಲವಿ ಪ್ರಾಣಬಂಧು ವಪೂರ್ ಉಪಶ್ರಿತ ರೇಣು ಕಕ್ಷ ನಿಕ್ಷಿಪ್ತ ವೇಣುರ್ ವಚನ ವಸಗ ಧೇನು ಪಾತು ಮಾಂ ನಂದಸುನು. அவனுக்கு முகம் சரத் காலத்தில் உள்ள சந்திரனுக்கு தோல்வி பண்ணிட்டு இருக்கு. விளையாட்டு லீலை என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆனந்தத்தை இந்த கடல் போல இருக்கு லீலைகள். கையில் ஒரு பந்து வச்சிருக்கான். கோபிகளுக்கு உயிர் போல இருக்கான். உடம்புல பசுமாடு நடக்கும்போது அந்த தூசி இருக்கு. இடுப்பில் புல்லான் குழல் வச்சிருக்கான்.
தன் வாய்ஸ் சப்தம் வச்சியே பசுமாடுகளுக்கு ஆக்கர்ஷணை பண்ணிட்டுருக்கான். அந்த நந்த மகாராஜின் மகன் எனக்கு காப்பாற்றிட்டு இதேபோல ತ್ರಿಭಂಗಿ ಪಂಚಕಂ சொல்லி ஒரு பிரார்த்தனை ஸ்தவமாலே அதில் உள்ள 2 ஸ்லோகம் அது ரூப கோஸ்வாமி எழுதியிருக்காரு. விரச்சய மயி தண்டம் தீனபந்தோ தயாம் வா கதிரிஹன பவத்தஹ காச்சித் அன்யாம் மமாஸ்தி நிபதத்து சதகோட்டிர் நிர்பரம் வா நவாம் பாஸ் ததபி கில பயோதஹ ஸ்துயதே சாத்தகேன. தீனபந்து கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு நாதன், நீ எனக்கு ரொம்ப கఠோரமான தண்டனை கொடுக்கல, இல்லை உன் கருணை காட்டல, உனக்கு விட்டு எனக்கு வேறு யாரு கிடையாது, நான் உன் சரண் எடுத்திருக்கேன். சாத்தக்க சொல்லி பறவை மேகங்களுக்கு புகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த மேகம் இடி அனுப்பலாம், மழை அனுப்பலாம். மழை தான் கருணை. பிராச்சீனானாம் பஜனம் அதுலம் துஷ்கரம் ஸ்ருணுவதோ மே நைராஸ்யேன ஜ்வலதி ஹிருதயம் பக்தி லேஷாலசஸ்ய விஸ்வத்ரிச்சிம் அகஹர தவா காருண்ய விச்சிம் ஆஷா பிந்துக்ஷிதம் இதம் உபைத்தி அந்தரே ஹந்த சைத்தியம். ஆகாசுரனுக்கு கொன்னவனே, நான் கேள்விப்பட்டிருக்கேன், மகான் ஜீவன்களும் உன் பக்தி பண்ணாங்க, எவ்வளோ விருத்தமான இடைஞ்சிலுள்ள சூழ்நிலை கூட, என்னை இதயத்தில் உனக்கு பக்தியே கிடையாது, இது இந்த உலகத்தின் விஷயங்களிலே தீப்பொட்ட போல இருக்கு, திருப்பி உன் கருணை எல்லா ஜீவன்களும் மேலே கேள்விப்பட்டேன். அப்போ அந்த தீப்பொட்ட இதயத்தில் கூட ஒரு குளிரான ஒரு ஆசை வந்திருக்கு, உன் கருணை எனக்கு கிடைக்கும் சொல்லி. அடுத்த பக்திவினோத் டாக்கூர் அந்த ஸ்லோகம் அடுத்த இது பண்ணிட்டு இருக்காங்க. விரஜவனேஸ்வரிம் தன்னாதத்வே ஸ்மர. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமானவளை நினைச்சிட்டு அவளுக்கு தியானம் பண்ணுங்க. ஸ்ரீல ரகுநாத் தாச கோஸ்வாமி விலாப குசுமாஞ்சலி சொல்லி புத்தக பிரார்த்தனையிலே 7-8வது ஸ்லோகத்திலே ஸ்ரீமதி ராதாராணி தான் எனக்கு சுவாமினி சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க, ராதைக்கு சேவை கழிக்கணும் சொல்லி. அதி உத்கட்டேன நிதராம் விரஹானலேன தண்ட்யஹமான ஹிருதயா கில காபி தாசி ஹா சுவாமினி க்ஷணம் இஹ பிரணயேன காடம் ஆக்ரந்தனேன விதுரா விலபாமி பத்யஹி. ஓ சுவாமினி ஸ்ரீமதி ராதிகே, நான் உன் வேலைக்காரி, ரொம்ப உயர்ந்த அனுபவித்து கண்ணீர் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு பாவங்களும் இந்த பிரார்த்தனை மூலமாக சொல்லிட்டு இருக்கேன். உன் ஏக்கத்தில் என் இதயம் தீப்பிடிச்சிருக்கு நிரந்தரமாக. தேவி துக்ககுல சாகரோதரே துயமானம் அதி துர்கதம் ஜனம் துவம் கிருபா பிரபல நௌகயாத்புதம் பிராப்பிய ஸ்வபத பங்கஜாலயம். ஓ தேவி ராதிகே, உன் இந்த வேலைக்காரி துன்பம் சொல்லி கடல்ல விழுந்திருக்கு, உன் உயர்ந்த கருணை சொல்லி ஒரு படகு
அனுப்பிட்டு இந்த வேலைக்காரியை காப்பாற்றிடு, உன் தாமரை பாதத்தில் இடம் கொடு. அடுத்த பக்திவினோத் டாக்கூர் இந்த ஸ்லோகம் அடுத்த இதில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. லலிதாம் தத் அத்துல சகித்வே ஸ்மர, ஓ மனசே ஸ்ரீமதி லலிதா தேவிக்கு தியானம் பண்ணு. ராதையே ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட், சகி நினச்சிட்டு. இங்கே கூட பக்திவினோத் டாக்கூர் ಶ್ರೀಲ ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿಗೆ ಶ್ರೀ ಲಲಿತಾಷ್ಟಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಸ್ತವಮಾಲ உள்ளது எழுதியிருக்காங்க. ராதா முகுந்த பத சம்பவ கர்ம பிந்து ನಿರ್ಮಂಚನೋಪಕರಣೀಕೃತ ದೇಹ ಲಕ್ಷಾಂ ಉತ್ತುಂಗ ಸೌಹೃದ ವಿಶೇಷವಶಾತ್ ಪ್ರಗಲ್ಭಾಂ ದೇವೀಂ ಗುಣೈಃ ಸುಲಲಿತಾಂ ಲಲಿತಾಂ ನಮಾಮಿ. நான் லலிதா தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். உயர்ந்த குணங்கள் இருக்காங்க லலிதா கிட்ட. அதே போல ரொம்ப திறமை வச்சு சேவை பண்ணோம், உயர்ந்த திறமை. அவளுக்கு அனுபு எவ்வளோ நெருக்கமாக இருக்குச்சுன்னா, ராதா முகுந்தருக்கு தாமரை பாதத்தில் உள்ள வேர்ப்பு அவள் க்ளீன் பண்ணுவாள். ராகா சுதா கிரண மண்டல காந்தி தண்டி வக்ர ஸ்ரீயம் சகித சாரு சமுரு நேத்ராம் ராதா பிரசாதன விதான கலா பிரசித்தாம் தேவீம் குணஹி சுலலிதாம் லலிதாம் நமாமி. நான் லலிதா தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். உயர்ந்த குணங்கள் வச்சிருக்கான். அதே போல உயர்ந்த திறமை வச்சு சேவை பண்ணுவான். அவளுக்கு அழகான முகம், சந்திரன், பௌர்ணமி சந்திரனுக்கு நிலாவு அதுக்கு தோழி பண்ணிட்டு இருக்கு. அவளுக்கு கண்ணுகள் ஒரு பறவை போல இருக்கு, பறவைகை கண்ணு போல. ராதைக்கு அலங்காரம் பண்ணுறது, ட்ரெஸ் பண்ணுறது அவள் போல யாரும் பண்ண மாட்டான். ரொம்ப திறமை உள்ள வேலைக்காரி. லாஸ்யோலசத் புஜக சத்ரு பதத்ர சித்திர பட்டாம் சுகாம்பரண கஞ்சுலி காஞ்சி தாங்கிம் கோரோச்சனா ருச்சி விகர்ஹண கௌரிமானம் தேவீம் குணஹி சுலலிதாம் லலிதாம் நமாமி. நான் ஸ்ரீமதி லலிதா தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். உயர்ந்த குணங்கள் வச்சிருக்கான், உயர்ந்த திறமையை வச்சு சேவை பண்ணுவான். அவள் ரொம்ப ஆக்கர்ஷமான ப்ளவுஸ் போட்டிருக்கான். அதுக்கு வண்ணம் அந்த துணி, ப்ளவுஸுக்கு துணி எப்படி இருக்குச்சுன்னா, ஆடிட்டு இருக்க மயிலுக்கு உள்ள மேலே அந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படி டிசைன் இருக்கு. அவளுக்கு தங்கமான உடம்பு, கோரோச்சனா சொல்லி ஒரு மஞ்சள் இது வரும், அதுக்கு கூட தோல்வி பண்ணிட்டு இருக்கு பேஸ்ட். धूर्ते ब्रजेंद्र तनये तनु सुष्ठु वाम्यम माँ दक्षिणा भाव कलंकिनी लाघवाय राधे गिरम शृणु हिताम इति शिक्षयन्तीम देवीं गुणहि सुललिताम ललिताम नमामि. நான் ஸ்ரீமதி லலிதா தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். யார் உயர்ந்த குணங்கள் வச்சிருக்கான், உயர்ந்த திறமை வச்சு சேவை பண்ணிட்டு இருக்கான். அவள் ராதைக்கு சொல்லி கொடுப்பான். உனக்கு புத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், என் பேச்சு கேட்கணும். ஓ ராதே கலங்கினி, எப்போவுமே கீழே உள்ள நிலைமையில் இருக்கக்கூடாது. நல்ல ஹிருதயம் வச்சு அந்த உயர்ந்த ஏமாத்துக்காரன் கிருஷ்ணன் பேச்சு கேட்காம நீ சொன்ன போல அவன் கேட்கணும், அப்படி இருக்கணும்.
राधाम अभिव्रज पते कृतम आत्मजेन कोटम मनागपि विलोक्य विलोहिताक्षिम वाग् भंगिभिस्तम अचिरेन विल्लजयन्तीम தேவீம் குணைஹி சுலலிதாம் லலிதாம் நமாமி. நான் ஸ்ரீமதி லலிதா தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். யார் உயர்ந்த குணங்கள் வச்சிருக்கான், உயர்ந்த திறமை வச்சிருக்கான் சேவையில். கிருஷ்ணன் ராதைக்கு அப்படி ஏமாற்றி இனிப்பாக பேசும்போது இவள் கோபமாயிடுவான், சிகப்பு கண் பண்ணிடுவான். உடனே கிருஷ்ணனுக்கு எப்படி பேசுவான்னு சொன்னால் கிருஷ்ணனுக்கு வெக்கமாயிடும். வாத்சல்ய விருந்த வசதிம் பசுபால ராஜ்ஞ சக்கியானு சிக்ஷண கலாசு குரும் சகினாம் ராதா பலாவராஜ ஜீவித நிர்விசேஷாம் தேவீம் குணைஹி சுலலிதாம் லலிதாம் நமாமி. நான் ஸ்ரீமதி லலிதா தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். உயர்ந்த குணங்கள் வச்சிருக்கான், உயர்ந்த திறமையை வச்சு சேவை பண்ணுவான். வாத்சல்யம் என்ன சொல்லுவோம், அந்த அனுபவம் அப்பா அம்மா எப்படி அனுபவிச்சிருப்பாங்க அந்த மாதிரி அனுபவலே யசோதா தேவி போல இருக்கான். எல்லா சಖಿಗಳಿಗೆ குரு போல இருக்கான். எப்படி எல்லா ஒத்துமே இருக்கணும் இந்த கலைகளெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ರಾಧೆಯು ಬಲರಾಮನಿಗೆ ತಂಬಿ ಕೃಷ್ಣನಿಗೆ ತನಗೆ ವ್ಯತ್ಯಾಸமே இல்லாத போல வாழ்வான். தன் ஊர் போல வச்சிருக்கான் அந்த ரெண்டு பேருக்கு. யாம் காமபி விரஜகுலே விருஷபானு ஜாயாக प्रेक्ष्य स्वपक्ष पदवीम अनुरुद्धयमानाम सद्यस्तदिष्ट घटनेन कृतार्थयन्तीम देवीम गुणैहि सुललिताम ललिताम नमामि. நான் ஸ்ரீமதி லலிதா தேவிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். ஒருந்த குணங்கள் இருக்கு, ஒருந்த திறமையை வச்சு சேவை பண்ணுவான். ஒரு புது பெண்ணு கோபி சಖಿಗೆ பிருந்தாவனத்தில் எங்கே காட்டில் பார்த்தா உடனே யோசனை பண்ணுவான், இவ்வளோ ராதைக்கு அனுகூலமாக இருப்பாளா? இப்படி இருந்தால் அந்த பெண்ணுக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேற்றிடுவான். அந்த பெண்ணு ரொம்ப இதாகிடுவான். அப்பா எனக்கு எல்லா ஆசை லலிதா நிறைவேற்றி கொடுத்தானே சொல்லி. ராதா பிரஜேந்திர சுத சங்கம ரங்கச்சர்யாம் வர்யாம் வினிச்சித்வதிம் அகிலோத்சவேபியः தாம் கோகுல பிரிய சఖி நிகுரம்ப முக்கியம் தேவீம் குணைஹி சுலலிதாம் லலிதாம் நமாமி. நான் ஸ்ரீமதி லலிதா தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கிட்ட உயர்ந்த குணங்கள் இருக்கு, உயர்ந்த திறமையை வச்சு சேவை பண்ணிட்டு இருக்கான். அவள் எல்லா உற்சவத்திலே ராதா கிருஷ்ணருக்கு வண்ணமான அனுபான விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாள். அந்த உற்சவத்துக்கு ராதா கிருஷ்ணர் இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது. கோகுலத்தில் உள்ள எல்லா கோபி சಖಿகளிலே ரொம்ப அனுபு உள்ள சಖಿಗಳಿಗೆ நாயகி போல இருக்கான். நந்தன் அமுனி லலிதா குணலலிதானி पद्यानि यह पठति निर्मल दृष्टिरस्तौ प्रीत्या विकर्षति जनम निज वृंद मध्ये तम कीर्तिदापति कुलोज्वल कल्पवळ्ळि. யார் ஆனந்தமா சந்தோஷமா
ஒரு சரியான பார்வை வச்சு இந்த 8 ஸ்லோகங்கள் படிப்பாங்க, இல்லை கேட்பாங்க. எதிலே ஸ்ரீமதி லலிதா தேவிகை குணங்கள் சொல்லியிருக்கு. அவங்களுக்கு லலிதா தேவி ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அவர் ராதாகிருஷ்ணர் பக்கம் ஆಕರ್ಷಣೆ, ஸ்ரீமதி ராதாಗೆ நெருக்கமான பிரியமான ஒரு சಖி கோபி மஞ்சரி ஆக முடியும். இப்படி இனி இருக்கு இது பிரார்த்தனைகள். விஷயம் சரியா புரியணும். ராகானுக பக்தி, ரூபானுக பக்தி சொன்னால் ராதா கிருஷ்ணர் அவருக்கு லீலைகள் தியானம் பண்ணுறது. நம்ம பக்தி பேரில் இவ்வளோ வருஷம் எதுவுமே பண்ணியிருக்கலாம். நம்ம உணர்வு, நம்ம மனசில் ராதா கிருஷ்ண வரணும். அவங்கள லீலைகளை நினைக்கணும், அதில் சேவை நினைக்கணும். ராதா கிருஷ்ண கூட உள்ள லலிதா, விஷாகா, ராதா குண்டு எல்லாமே. வேறு யாரும் நமக்கு காப்பாற்ற முடியாது. தேவையில்லாத பேச்சு விஷயங்களை குறைச்சிட்டு ஹரிநாமம் பண்ணும்போது இந்த மாதிரி ராதா கிருஷ்ணர் தியானம் பண்ணி வாழ்க்கை வெற்றிகரமாக கிருஷ்ண பிரேம பக்கம் கொண்டு போங்க. வேறு என்ன நடக்குது உலகத்திலே? டைம் வேஸ்ட். ஹரி போல் தண்டர்பணம்.